அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 முட்டை இருந்தால் போதும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்யலாம். 2 முட்டை வேக வச்ச முட்டையை நான் எடுத்துக்கிறேன். அதில் இருக்க அந்த முட்டையோட மட்டும் எடுத்துடலாம். முட்டை வந்து நீங்கள் இன்னும் 2 முட்டை எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டையில் தான் இன்றைக்கி இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸே செய்ய போகிறேன். 2 முட்டை வந்து வேக வச்ச முட்டையை தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சீவ போகிறோம். சீவல் இருந்தால் சீவிக்கோங்க. நல்லா சீவினா தான் வந்து ஒரு மாதிரி துருவுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். கையால் பிசைஞ்சு மசிச்சாலாம் நல்லா இருக்காது. இது மாதிரி சீவிக்கோங்க. நான் சீவரம் பாருங்கள், சூடாக இருக்குது முட்டை. சூடாக வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு சீவறனால கொதிக்க இருக்குது. சீவ முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. அது நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், துருவுன மாதிரி இருக்கணும். சீவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. பசங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் அது கூட சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த முட்டை வந்து தனியாக இலையில பிரிஞ்சு போகாமல் இருக்கும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். வரிக்கி வந்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஆனால் ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை, அதனால் வந்து வரிக்கி தான் தூள் பண்ண போகிறேன். வரிக்கி ஒரு 4-5 வரிக்கி கிட்ட நான் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். ரொம்ப பவுடராக அரைக்காதீங்க, குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றினா போதும், சீக்கிரமாக நல்லா மிக்சியில் அரைஞ்சிரும். அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வரிக்கி தூள் பண்ணதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துனா. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றவே கூடாது. ஏன்னா அதுலேயே வந்து அதாவது இந்த கருவெலாம் இருக்கிறதுனால நல்லா வந்து நம்ம சீவி செஞ்சாலே தண்ணி விடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, காரம், பச்சை மிளகாலாம் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகட்டும். நல்லா பிசைஞ்சு நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் உருட்டணும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம் தனியாக பிளேட்டில். ப்ரெட் க்ரம்ஸில் செய்யறதோட இந்த மாதிரி வரிக்கி தூள் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். வரிக்கி மட்டும் தான் இருந்துச்சு வீட்டில், சரி அதனால் அதை வச்சு செஞ்சுருந்தேன். எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ப்ரெட் க்ரம்ஸ் வரிக்கி தூள் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கொஞ்சமாக தான் இருக்குது, இது செய்யறதுக்கு போதுமானது. இது தனியாக வச்சிடலாம். என்ன ஒன்று, ப்ரெட்டில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, இந்த வரிக்கியில் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா நம்ம இதில் சாஸ்லாம் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது, நம்ம சாப்பிட பார்த்து நல்லா தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ தனியாக ஒரு இதில் மாற்றி வச்சிடலாம். இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அதில் அந்த பால் மாதிரி உருட்டி வச்சோன்னா அதை மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி அதுக்கு மேலே அந்த ப்ரெட் க்ரம்ஸ் அந்த வரிக்கி தூள் பண்ணிங்கன்னா அதை போட்டு அப்படியே ஆயில் மிதமான சூட்டில் வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் அதேமாரி போட்டுடலாம். நீங்கள் வந்து மிதமான சூட்டில் வைங்க, அப்போ தான் வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து தூள் வந்து போயிடும், அதாவது எண்ணெயில் கரைஞ்சி ஓடிடும். நீங்கள் மிதமான சூட்டில் தான் அது கரைஞ்சி போவாங்க, அப்படியே இருக்கும். இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் உள்ளெல்லாம் வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை போட்டுடணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு டிப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து
சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா முட்டைக்கு பதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க.